ராதிகாவின் பேத்தியா இது? ஆச்சரியத்தில் ரசிகர்கள். இயக்குனர் பிரதாப் போத்தனை முதல் திருமணம் செய்துகிட்ட ராதிகா அவரை பிரிஞ்சு இரண்டாவதா வெளிநாட்டை சேர்ந்த ரிச்சர்ட் ஹார்டேவை திருமணம் செய்துகிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ரயான்னு ஒரு மகள் இருக்காங்க. இரண்டாவது திருமண பந்தத்தை முறிச்சுக்கிட்ட ராதிகா மூன்றாவதா நடிகர் சரத்குமார காதல் திருமணம் செய்துகிட்டாங்க. அந்த வகையில இவருக்கு ராகுல்னு ஒரு மகனும் இருக்காங்க. மகள் ரயானே கூட ராதிகாவுக்கான பாண்டிங் வேற லெவல்ல இருக்கும். மகள் ரயானுவுக்கும் இந்தியன் கிரிக்கெட் வீரர் அபிமன்யு மிதுனுக்கும் கடந்த 2016ஆம் ஆண்டு கல்யாணம் நடந்துச்சு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. லேட்டஸ்டா இந்த குட்டீஸ் பொங்கல் பண்டிகையை கலக்கலா கொண்டாடி இருக்காங்க. இதுல ரயானுடைய மகள் அப்படியே அச்சு அசல் ராதிகா ஜெராக்ஸ் காப்பியா இருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராதிகா தன்னுடைய அம்மா கீதா ராதாவுடைய ஜெராக்ஸா இருந்தாங்க. மகள் ரயானே மட்டும் கொஞ்சம் வெளிநாட்டுக்காரர் சாயல்ல இருந்தாலும் பேரனும் பேத்தியும் அப்படியே நம்ம தமிழ் மனம் பேசும் சாயல்ல இருக்காங்க. மேலும் தன்னுடைய பேரன் பேத்தி தன்னை ஆன்டின்னு தான் கூப்பிடணும், பாட்டின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டிருக்காங்களாம் ராதிகா. பல மொழிகள்ல 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச ராதிகா 45 வருட சினிமா வாழ்க்கையில இதுவரைக்கும் அவங்களுக்கு ஒரு முறை கூட தேசிய விருது கிடைக்காதது வருத்தமா இருக்குன்னு சரத்குமார் கூட ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தார். கவலைப்படாதுங்க, தாய் கிழவி படத்துல ராதிகாவுக்கு தேசிய விருது கண்டிப்பா கிடைக்கும்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.